ஆமென். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட மற்றும் ஒரு ஓய்வு நாளை கத்தர் கிருபை செய்தார். நம்ம ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும் வேண்டுமாக பாடல் எண் 9 யாவரும் உற்சாகமாக எழும்பி நின்று பாடலாம். பாடல் எண் 9, பக்தரை அண்ணாந்து பாரும். சீயோன் இனிய கீதத்தில் பாடல் எண் 9, பக்தரை அண்ணாந்து பாரும், இயேசு வெற்றி வேந்தரா என்ற பாடல். பக்தரே அண்ணாந்து பாரும், இயேசு வெற்றி வேந்தராய் வானில் தோன்ற மாந்தர் யாரும் சேவிப்பாரே தாழ்மையாய். வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. தேவதூத மூடி சூட்ட ராஜரீகம் செய்கிறார். யாவரும் ஜெய கீதம் பாட கிரீடதாரியாகிறார். வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. தீயரும் சகந்தமாக மூடி சுட்டி வாழ்த்தினார். தூய தூத கூட்டமாக சேவித்தார வாரிப்பார். வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. பாரும் ராஜ அபிஷேகம் ஆரவாரம் கேளுமே. இயேசுவின் சர்வாதிகாரம் பூமி எங்கும் கூறுமே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க, வாழ்க ராஜராஜரே. தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், வசனங்கள் 15 to 23 வரை. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், வசனங்கள் 15 to 23 வரை. பக்கம் 114. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன்,
உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் இடுப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை விடுவேன். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமும் காணப்படாது என்றார். நாம் யாவர் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாம். நம்முடைய ஆரம்ப ஜெபத்தை ஜார்ஜ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். நல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உம்மை துதிக்கவும் ஆராதனை செய்யவும் நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியுடைய மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, கலங்காதே திகையாதே நான் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் இருந்து வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்பொழுதுமாக நாங்கள் இந்த உம்முடைய வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கவும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லவும் நீர் கொடுத்த இந்த நன்மைக்காக நான் நன்றியுடைய இருக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை மகிழ்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்கள் மத்தியில் இரும். ஆண்டவரே, இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதும் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக கோடானி கோடி சோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி மீண்டுமாக உம்மை துதிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஹாப்பி சாபத். இந்த வாரம் ஒபியரோ அப்படின்றவருடைய சாட்சியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கென்யாவில் நடந்த ஒரு சாட்சி. காது கேளாத குழந்தைகளுக்காக கென்யாவில் முதல்ல 7th டே அட்வென்டிஸ்ட் பள்ளியின் முதல்வராக இருந்த ஒபியரோனுடைய கடினமான சவால்களை எப்படி நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சாட்சியை வந்து இந்த வாரம் சொல்லியிருக்காங்க. இந்த உறைவிட பள்ளியில் பயில்வதற்கு பிள்ளைகளை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கென்யாவில் ஒரு சில சமூகங்களில் காது கேட்காத ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது வந்து பாவம், இது வந்து நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம், இது வந்து ஒரு ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்பத்தில் அந்த யாருக்கு காது கேட்கலையோ அவங்கள வெளியே தெரியாமல் வீட்டுக்குள்ளாரே வச்சு மறைச்சி வச்சுப்பாங்களாம். ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இவங்க வந்து பாவப்பட்ட குடும்பம், இவங்க பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த மாதிரி மறைச்சி வச்சுட்ருக்காங்க. இதனால இந்த காது கேட்காதவங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இதில் வந்து குழந்தைகளை வந்து சேர்க்கணுங்கிறது வந்து ரொம்ப கடினமான சூழலாக இருக்குது. இந்த ஒபியாராவுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் வந்து சொல்கிறாரு, காது கேளாமல் என்பது ஒரு தண்டனை அல்ல, பெற்றோருக்கு கற்பிப்பதே ஒபேராவின் நோக்கமாக இருந்துச்சு. அவங்க வந்து பெற்றோர்கிட்ட எப்படியாவது சொல்லி வந்து இது ஒரு தண்டனை கிடையாது, இது ஒரு பாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சொந்த வாழ்க்கையே வந்து இதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அந்த ஒபியரா வந்து பிறக்கும்போதே காது கேட்குற திறனோட தான் அவர் வந்து பிறக்கிறாரு. அவர் சிறுவனாக இருக்கும்போது அவருடைய அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்களுடைய தாய்க்கு வந்து பார்வை கிடையாது. ஓய்வு நாட்களில் ஆராதனை செய்வதற்காக ஒபியராவை அட்வென்டிஸ்ட் ஆலயத்துக்கு அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவருக்கு வந்து 13 வயசாக இருக்கிற போது அவருக்கு வந்து மலேரியா காய்ச்சல் வருது. மலேரியாவால் அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. அவரை வந்து மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காய்ச்சலுக்காக வந்து ஒரு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி என்ன பண்ணிடுதுன்னா அவருடைய காதை வந்து பாதிச்சிருது. கடுமையான காது வலியால் அவர் வந்து அவதிப்படுறாரு. அதோடு மட்டுமல்ல, காதுலேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு.
இதனால் அவங்க அந்த மருத்துவமனையிலேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு அவரை வந்து மாற்றுறாங்க. அப்போ அந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த மருத்துவர்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவருக்கு வந்து காது கேட்காதது வந்து இந்த இந்த காதில் ரத்தம் வர்றது, இந்த வலி, இது எல்லாமே இந்த மலேரியாவுக்கு போட்ட ஊசியினால தான் இவருக்கு வந்து பாதிச்சிருக்கு, இந்த செவித்திறன் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நிறைய நாட்கள் வந்து மருத்துவமனையிலே தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்து அந்த மலேரியாவால் பாதிக்கப்பட்டு சின்ன குழந்தைங்க எல்லாரும் வந்து அந்த நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க. அதில் நிறைய பேர் வந்து மரிச்சும் போயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ஒபியராவுக்கு. கடைசியில் அநேக நாட்களுக்கு பின்னே அந்த மருத்துவமனையிலேருந்து இவர் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் காது ஃபுல்லாக கேட்காம இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கேட்குது. இப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவித்திறன் வந்து அவருக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. 14 வயசு அவருக்கு வரும்போது, 13 வயசில் வந்து அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு. 14 வயசு வரும்போது அவருக்கு சுத்தமாக காது கேட்காத ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு வந்துடுது. ரொம்ப அவர் வந்து மனசோர்வு அடைகிறாரு. ஏன்னா பிறக்கும்போதே காது கேட்கலன்னா எதுவுமே தெரியாது, சரி அப்படியே இருந்துருவாங்க. கேட்டுட்டு கேட்காம இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதை தான் இவர் வந்து சந்திக்கிறாரு. இவரே நினைக்கிறார், நான் வந்து தேவனால் தண்டிக்கப்படுறோமோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப வருந்துறாரு. அந்த விரக்தியான சூழலில் தான் அவர் வந்து வேதாகம் வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அவர் வந்து என்ன வாசிக்கிறாருன்னா, எரேமியா 29:11 வசனம் வாசிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லி அவர் வாசிக்கிறாரு. அவருக்கு வாசிக்கும் போது ஒரு மனதில் ஒரு அமைதி கிடைக்குது. ஒருவேளை நான் காது கேளாதவனாக இருக்கிறது வந்து என்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதனால் நான் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. தன்னுடைய செவித்திறன் இழப்பு தன்னையும் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பதற்காக தேவன் தீட்டிய ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப உறுதியாக அவர் வந்து நம்புகிறாரு. அவர் படிப்பை முடித்து மவாடா அப்படின்ற காது கேளாத அட்வென்டிஸ்ட் பள்ளியில் ஆசிரியராக அவர் வந்து சேர்றாரு. அதே பள்ளியில் அவர் வந்து என்ன ஆகுறாருன்னா முதல்வராகவும் மாறுறாரு. அந்த பள்ளியில் 4 முதல் 18 வயது வரை 73 குழந்தைகள் வந்து பயில்றாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து காது கேட்காது. கல்வியின் அடிப்படை வாழ்க்கை திறன்களும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தை வாசிக்கவும் தேவனோட நம்ம எப்படி தனிப்பட்ட உறவை நம்ம வளர்த்துக்கொள்ளுவோம் அப்படிங்கிறத கொடுத்தும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. மிக முக்கியமாக இயேசு அவர்களை சபிக்காமல் அவர்களை குணப்படுத்தினார் என்பதை அவங்க வந்து அங்கே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஒரு தண்டனை இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, இயேசு விரைவில் வரப்போகிறார் என்றும் அவர் வரும்போது அவர்களின் செவிகளை திறப்பார் அப்படின்னு சொல்லி இந்த உபியரை வந்து குழந்தைகளிடம் சொல்லிட்டு அவங்கள வந்து திடப்படுத்துகிறாரு. நீங்கள் எப்போதும் காது கேட்காதவங்களாக இருக்க மாட்டீங்க, நம்முடைய காதுகள் வந்து கேட்குற காலம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவங்களை எல்லாத்தையும் சொல்லி ஊக்குவிச்சிட்டு இருக்காரு. 2012 இந்த பள்ளி தொடங்கப்பட்டதுலேருந்து மொத்தம் 97 பிள்ளைங்க வந்து இங்கே கல்வி பயிர்றாங்க. அவர்களில் 26 பேர் ஞானஸ்தானமும் வாங்குறாங்க. இந்த காது கேளாதவர் மவாடா அட்வென்டிஸ்ட் பள்ளியின் முதல்வராக வழிநடத்தும் வாய்ப்பு கிடைச்சதற்காகவும் தான் காது கேளாதவராக இருப்பதற்காகவும் இந்த ஒபியரோ வந்து தேவனை வந்து துதிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு காதுகள் கேட்காமல் போனது தேவனுடைய திட்டம் என்பதை நான் இப்போது அறிவேன். நான் கேட்கும் திறனை இழந்ததன் மூலம் இந்த பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கு உதவவும் இங்குள்ள அவரது ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவன் என்னை பயன்படுத்தி உள்ளார். நான் காது கேளாதவனாக இருப்பதற்காக அவருக்கு நான் நன்றி கூறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 2023 வழங்கப்பட்ட 13வது வார காணிக்கையின் ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல வந்து நவீன சமையலறை மற்றும் உணவு கூடம் இதெல்லாம் வந்து நாங்கள் கட்டினோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்காக நன்றி சொல்கிறாரு. இந்த 13ஆம் வார காணிக்கையின் ஒரு பகுதி வந்து இன்னும் நிறைய இந்த அட்வென்டிஸ்ட் கம்யூனிட்டி மழலையர் பள்ளிகளுக்கும் உதவும், அங்குள்ள பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றி அறிவிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தாராளமான காணிக்கைகளை உதவும்படியாக அவர் வந்து கேட்டிருக்காரு. தன்னுடைய குறைவுகளுக்கு மத்தியிலும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம வந்து கேட்டோம். இந்த நாளுக்குரிய ஊழிய அறிக்கை எடுத்து கொடுத்த சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இயற்கை செய்தியை திருமதி சாரா வந்து நமக்கு சொல்லுங்கள்.
ஹாப்பி சாபத். பிடித்த பூச்சிகள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த பூச்சி வகை என்னது? முதல்ல பூச்சின்னா பிடிக்குமா? பிடிக்காது. என் பையன் கரெக்டாக சொல்லிட்டான், பூச்சின்னா பிடிக்காது. ஆனால் ஒரு பூச்சி எல்லாருக்கும் பிடிக்கும், பட்டாம்பூச்சி. ஏன் இந்த பட்டாம்பூச்சி எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா, அதோட ரெக்கைகள் எப்படி இருக்குது, நிறைய கலர்ஸாக இருக்குது, அது அழகாக பறக்குது, அதனால் பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் நம்ம இயற்கை செய்தியில் இந்த பட்டர்ஃப்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளைக்கு 4 நிலைகள் இருக்குது. முதல்ல அது நல்ல ஒரு தரமான இலைகளில் தான் தன்னுடைய முட்டைகளை ரொம்ப சேஃபாக தன்னுடைய முட்டைகளை அது இடுமா. முட்டை இட்டுட்டு இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுமா, அது பார்த்துட்டே இருக்காது. அந்த பட்டாம்பூச்சி இப்போ சில பறவைகள்லாம் முட்டையிட்டு அதோட குஞ்சுகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அப்புறம் தான் போகும். ஆனால் பட்டர்ஃப்ளையை பொறுத்தளவு அப்படி இல்லை. அது என்ன பண்ணுன்னா, முட்டை இடும்போது ரொம்ப கவனமான ஒரு இலையில் இட்டுட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த பூச்சிகள் என்ன பண்ணுமா, தானாக வளர்ந்து தானாக அந்த இலைகளை சாப்பிட்டு புழுவாக மாறுது. அந்த புழுவாக மாறும்போது அநேகருக்கு புழுவை பார்த்தா பிடிக்காது, யாருமே வச்சு வளர்க்க மாட்டோம், கையில் எடுக்கவும் மாட்டோம். அதுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு நிலை புழு நிலை. அதை கடந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், எந்த இலையில் அந்த பட்டர்ஃப்ளை முட்டையிடுதோ அந்த இலையை நிறைய நல்லா சாப்பிட்டு 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 புழுக்கள் நல்லா பெருசாகிடும். பெருசாகி என்ன பண்ணும், சில இடங்களில் பார்த்துருக்கீங்கன்னா கூடு மாதிரி அப்படியே கட்டி உள்ள புழு இருக்குது, அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? புழு என்ன பண்ணும், கூடு மாதிரி கட்டும். அது 3வது நிலை, அது கூட்டு புழுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுமா, சில வாரங்கள் என்ன பண்ணுமா, அந்த பட்டர்ஃப்ளை அதை ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளை புழு ஃபுல்லாக தன் உடம்பு ஃபுல்லாக அதில் நெருக்கிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் சரியாக சாப்பிடாம என்ன பண்ணும், தன்னை வருத்திக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளே இருக்குமா. அந்த ஒரு சில வாரங்கள் கழித்து என்ன பண்ணும், அதுக்கு அந்த மாதிரி அது தன்னை ஒடுக்கிக்கிட்டதுனால அதுக்கு அழகான 2 ரெக்கைகள் கிடைச்சி அந்த கூட்டையே வெடிச்சுக்கிட்டு அந்த பூச்சி அழகான தோற்றத்தில் வெளிவருமா. இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, ஒன்று, இந்த தாய் தேவன் அதுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக செஞ்சுது, ஒரு சேஃப்டியான இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை வச்சுட்டு போயிடுச்சு. நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு சேஃப்டியான பாதுகாப்பான ஆலயத்தில் கொண்டு வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கணும். 2வது விஷயம், அது புழுவாக இருக்கும்போது நிறைய பேர் பிடிக்காது. ஆனால் அது நிலைமை கடைசி முடியும் புழுவாகவே இருந்து சாகலை. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜை கடவுள் கொடுத்தாங்க. ஒருவேளை நம்மள சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு டைம் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த டைம் வரும்போது பட்டர்ஃப்ளை போல் அநேகருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நபராய், சுதந்திரமான ஒரு நபராய் தேவன் நம்ம மாற்றுவாங்க. 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, அது ஒரு கூட்டுக்குள்ளே தன்னை ஒடுக்குச்சு. நமக்கும் 10 கற்பனைங்கிற பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்துக்குள்ள நம்மளுடைய ஆசைகளை, நம்மளுடைய தேவையற்ற எண்ணங்களை நம்ம ஒடுக்கும்போது, அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு நம்ம இருக்கும்போது, வானத்தில் எப்படி அந்த பட்டர்ஃப்ளை பறக்குதோ அதுபோல் வானத்தில் கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்கிற பிள்ளைகளை நாம் மாறுவோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கோன்னா அந்த பட்டர்ஃப்ளையை போல் நம்மளுடைய பழைய வாழ்க்கை ஒழிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக நாம் அவருடைய குணங்களாகிய புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு இயற்கை செய்தியை கேட்டோம். உண்மையாகவே ஒரு அந்த பட்டாம்பூச்சியுடைய அனுபவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிக்கோதேமுடைய அனுபவத்தை போல ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்ம பட்டாம்பூச்சியுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு நிறைய ஆவிக்குரிய கருத்துக்கள் சொன்னாங்க. இல்லை, நம்முடைய பிள்ளைகள்
ஏன்னா எங்கே நாட்டப்பட்டிருக்கணும்? நம்முடைய திருச்சபையில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். இது வந்து தெரியும் நம்மளுக்கு, இது மெய்யான திருச்சபை அப்படின்னு, மீதியான திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த திருச்சபையில் நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டோமா அப்படின்றத யோசித்து பார்ப்போம். அதே மாதிரி கற்பனைகளுக்குள்ளாக அடங்கின ஒரு வாழ்க்கை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு கேட்குற ஒரு செய்திகள் ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக இல்லை, தேவன் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு செய்திகளாக இருக்கிறது. அதற்கு நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த பாடலை பிள்ளைங்க வந்து பாட போகிறாங்க. யார் அப்படின்னா நிவியா, தபீனா அண்ட் எடித். ஓகே, 3 பேரும் வந்து இந்த நேரத்தில் ஒரு விசேஷத்த பாடலை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்முடைய ஒய்நாள் பள்ளி பாடத்துக்குள்ளாக கிடச்செல்லாம் ஒய்நாள் பள்ளியினுடைய பாடத்தை நமக்கு சகோதரர் ராபர்ட் அவங்க நமக்கு நடத்துகிறாங்க. தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கோழி சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமல் ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு, காக்கும் சட்டைகளின் கீழ் கண்டடைவாய் ரட்சிப்பு. கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதால், திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளில் இருப்பார், திட்டமாய் இயேசுநாதர் சட்டைகளில் இருப்பார். கோழி கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கற்றுக்கொண்ட பாடல இந்த நாளில் பிள்ளைங்க பாடுறதை கேட்டோம். தேவனுடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நேரத்தில் நம்ம பாடத்தை படிக்கலாம்.